அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிற கேள்வியானது சிஎஸ்ஏஆர் நெட் டிசம்பர் 2014 கேட்ட ஒரு கேள்வி தான். என்ன கேள்வி அப்படின்றத இப்போ பார்க்கலாம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் மேட்ரிசஸ் ஆர் நாட் டைகனலைசபிள் ஓவர் ஆர்? 4 மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் பி, ஆப்ஷன் சி அண்ட் டி. இந்த மாதிரி ஆல்ரெடி நம்ம 2 கணக்கு பார்த்துருக்கோம். நம்ம அந்த வீடியோவும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி மாடல் கேள்வி அடிக்கடி சிஎஸ்ஏஆர் எக்ஸாமில் இது கேட்டுட்டு தான் இருக்காங்க. ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட் கேள்வி தான். இதில் முக்கியமாக நீங்கள் நோட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, நாட் டைகனலைசபிள் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஒரு சில டைம் டைகனலைசபிள் எந்த மேட்ரிக்ஸ் அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்லியிருப்பாங்க. இந்த கேள்வியில் நாட் டைகனலைசபிள் மேட்ரிக்ஸ் எது அப்படின்றத கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இந்த கேள்வியை நம்ம இப்போ எப்படின்றத பார்க்கலாம். இந்த டைகனலைசபிள் மேட்ரிக்ஸை நம்ம கண்டுபிடிக்கிறது நிறைய சிம்பிள் ட்ரிக்ஸ்லாம் இருக்குது. அது ஆல்ரெடி நான் அந்த 2 வீடியோஸ் போட்டிருக்கேன். அந்த வீடியோஸில் தெளிவாக நான் சொல்லியிருக்கேன். அதனால் இந்த வீடியோவை நம்ம டைரெக்டாகவே அப்படியே சால்வ் பண்ணிடலாம். என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஆப்ஷன் ஏ கொடுத்துருக்க மேட்ரிக்ஸ் எடுத்தாச்சு. இதை நம்ம பார்க்கும்போது தெளிவாக நம்மளுக்கு தெரியும். இது ஒரு அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ். அதாவது கீழே இருக்கிற எலமெண்ட்ஸ் எல்லாமே 0ன்னு இருக்கும், மேலே இருக்கிறது எல்லாமே வேல்யூஸ் இருக்கும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இது ஒரு அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸு. அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸுக்கு அதனுடைய லீடிங் டயகனல்ஸ் தான் ஐகன் வேல்யூஸ். ஸோ ஐகன் வேல்யூஸ் ஆஃப் அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ் ஆர் 1, 2, 1. அதுதான் 1, 1, 2ன்னு எழுதியிருக்கேன். ஸோ லேம்டாவுடைய வேல்யூ 1, 1, 2. இப்போ நம்ம டயகனல்ஸ் மேட்ரிக்ஸாக இல்லையா அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு அல்ஜிப்ரிக் மல்டிப்ளிசிட்டி கண்டுபிடிக்கணும். அதே போல் ஜாமெட்ரிக் மல்டிப்ளிசிட்டி கண்டுபிடிக்கணும். இதுக்கான டெஃபினிஷனும் நான் ஆல்ரெடி ஏற்கனவே போட்ட அந்த கேள்வியில் நான் தெளிவாக டெஃபினிஷனோடு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவை பாருங்கள். சரி, இப்போ இந்த ஏஎம் அதாவது அல்ஜிப்ரிக் மல்டிப்ளிசிட்டி லேம்டாவுடைய வேல்யூக்கு என்ன வரும் அப்படின்னா, லேம்டா ஈக்குவல் டு 1க்கு எத்தனை வேல்யூஸ் ரிப்பீட் ஆகிருக்கு அப்படின்னா 2 முறை ரிப்பீட் ஆகிருக்கு. அதனால் அல்ஜிப்ரிக் மல்டிப்ளிசிட்டி அப்படின்றது 2. அதே போல் நீங்கள் லேம்டா ஈக்குவல் டு 2க்கு ஏஎம் 1ன்னு வரும். ஏஎம் 1ஆக இருந்ததுன்னா கண்டிப்பாக ஜாமெட்ரிக் மல்டிப்ளிசிட்டியும் 1ஆக தான் இருக்கும். அதனால் லேம்டாவுடைய வேல்யூ 2க்கு நம்ம எதுவும் செக் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. லேம்டா ஈக்குவல் டு 1உடைய வேல்யூக்கு நம்ம செக் பண்ணலாம். சரி, லேம்டா ஈக்குவல் டு 1க்கு அல்ஜிப்ரிக் மல்டிப்ளிசிட்டி மதிப்பு 2ன்னு வந்திருக்கு. அதே போல் ஜாமெட்ரிக் மல்டிப்ளிசிட்டி லேம்டா ஈக்குவல் டு 1க்கு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. n மைனஸ் ரேங்க் ஆஃப் ஏ மைனஸ் லேம்டா ஐ. என்னன்றது என்னென்னா டைமென்ஷன். நம்மளுக்கு கொடுத்துருக்கிற மேட்ரிக்ஸ் 3/3. அதனால் டைமென்ஷன் 3. இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய ரேங்க் ஆஃப் ஏ மைனஸ் லேம்டாவுடைய வேல்யூ என்ன எடுத்துருப்போம்னா 1. அதனால் 1 × i. ஸோ இப்போ ரேங்க் கண்டுபிடிக்கலாம். எதுக்கு அப்படின்னா ஏ மைனஸ் ஐ. ஏ மைனஸ் ஐயோடைய வேல்யூ இங்கே எழுதியிருக்கேன். அதாவது கொடுத்துருக்கிற ஏ மேட்ரிக்ஸில் இந்த இடத்துல -1 போடும். -1 போட்டால் இங்கே 0ன்னு வந்துடும், இங்கே 1ன்னு வந்துடும், இங்கே 0ன்னு வந்துடும். ஸோ மீதி இருக்கிற டேர்ம்ஸ் எல்லாம் அப்படியே கிடச்சிடும். அதுதான் இங்கே எழுதியிருக்கு. 0, 1, 0. மற்ற டேர்ம்ஸு மற்ற எலமெண்ட்ஸ் எல்லாமே அப்படியே எழுதியிருக்கு. இப்போ இதனுடைய ரேங்க் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தா, இதனுடைய 3/3 வேனிஷ் ஆகிட்ருக்கும். அதே போல் 2/2 உங்களுக்கு வேனிஷ் ஆகிடும். அதாவது 0, 0. அப்போது ஃபைனலாக ரேங்க் என்ன அப்படின்னா 1. ஸோ ஜாமெட்ரிக் மல்டிப்ளிசிட்டி ஆஃப் லேம்டா ஈக்குவல் டு 1, டைமென்ஷன் 3. அதே போல் ரேங்க் ஆஃப் ஏ மைனஸ் ஐ அதனுடைய வேல்யூ 1ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். 3 - 1 போது 2. ஆல்ரெடி நம்ம ஏஎம் கண்டுபிடிச்சிருப்போம், அதனுடைய வேல்யூ 2. ஜிஎம் அதாவது ஜாமெட்ரிக் மல்டிப்ளிசிட்டி கண்டுபிடிச்சிருப்போம், அதனுடைய வேல்யூ 2. ஏஎம் ஜிஎம் சமமாக இருந்ததுன்னா அதனுடைய மேட்ரிக்ஸ் கிவன் மேட்ரிக்ஸ் ஒரு டைகனலைசபிள் மேட்ரிக்ஸ். ஸோ ஆப்ஷன் ஏ அப்படின்றது இங்கே கரெக்ட் தான். நெக்ஸ்ட் மேட்ரிக்ஸும் ஆப்ஷன் பியில் இருக்கிறது எடுத்து எழுதியிருக்கேன். இதுவும் ஒரு அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ் தான். அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ்னால் நம்மளுக்கு தெரியும், அந்த லீடிங் டயகனல்ஸ் தான் ஐகன் வேல்யூஸ். ஐகன் வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா போன ஆப்ஷன் ஏல இருக்க மேட்ரிக்ஸ் எல்லாமே 2 சேமாக வந்திருக்கும். பட் ஆனால் இங்கே எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. சின்ஸ் ஆல் த ஐகன் வேல்யூஸ் ஆர் டிஸ்டிங்க்ட்,
ஐகன் வேல்யூஸ் வந்து டிஸ்டிங்க்டாக இருந்ததுன்னா அதுவும் வந்து ஒரு டயகனலைசபிள் மேட்ரிக்ஸ் தான். ஸோ ஆப்ஷன் ஏவும் டயகனலைசபிள் மேட்ரிக்ஸு, ஆப்ஷன் பியும் வந்து டயகனலைசபிள் மேட்ரிக்ஸு. நெக்ஸ்ட்டு ஆப்ஷன் சின்ற மேட்ரிக்ஸ் எடுத்துப்போம். அதுவும் பார்த்தோன்னா வந்து என்னென்னா ஒரு அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ் தான். இதனுடைய லீடிங் டயகனல்ஸ் என்ன அப்படின்னா 1,1,2. ஸோ அப்போ லேம்டாவுடைய வேல்யூ வந்து 1,1,2. அப்போ ஐகன் வேல்யூஸ் ஆஃப் அப்பர் ட்ரையாங்கிள் மேட்ரிக்ஸ் ஆர் 1,1,2. சேம் அதே ப்ரொசீஜரு அல்ஜிப்ரிக் மல்டிப்ளிசிட்டி கண்டுபிடிக்கணும். எதுக்கு? லேம்டா ஈக்குவல் டு 1 வேல்யூ அதுக்கு 2. ஜாமெட்ரிக் மல்டிப்ளிசிட்டி கண்டுபிடிக்கிறதுக்கு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் ஃபார்முலா n மைனஸ் ரேங்க் ஆஃப் ஏ மைனஸ் லேம்டா ஐ. லேம்டா ஈக்குவல் டு நம்ம என்ன எடுத்துருக்கோம்னா 1ன்னு எடுத்திருப்போம். இதை 1ன்னு அப்ளை பண்ணி இதை கண்டுபிடிக்கலாம். 1 மைனஸ் 1ன்னும் போது 0ன்னு கிடச்சிடும். அதே போல் 1 மைனஸ் 1 0, இது வந்து 1 அப்படின்னு கிடைக்கும். இந்த மேட்ரிக்ஸ் தான் இங்கே எழுதியிருக்கேன். சரி, இதனுடைய ரேங்க் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கலாம்னு பார்த்தா இது 3/3 மேட்ரிக்ஸ் வந்து வேனிஷ் ஆகிடும். இப்போ இதில் வந்து 2/2 மேட்ரிக்ஸ் வந்து பார்க்கும்போது கண்டிப்பாக வந்து வேனிஷ் ஆகாது. ஏன்னா இந்த ரோவும் கம்பேர் பண்ணும்போது நம்மளுக்கு வேல்யூ வந்து 1ன்னு கிடைக்குது. அப்போ 2/2 மேட்ரிக்ஸ் வேனிஷ் ஆகலை. ஸோ அதனால் ரேங்க்ன்றது வந்து 2. சரி, ஜாமெட்ரிக் மல்டிப்ளிசிட்டி ஆஃப் லேம்டா ஈக்குவல் டு 1, டைமென்ஷன் 3, ரேங்க் 2. அப்போ நம்ம மைனஸ் பண்ணால் 1 ஆன்சர் வருது. இப்போ ஆல்ரெடி வந்து நம்ம ஏஎம் என்ன கண்டுபிடிச்சிருப்போம்னா 2ன்னு கண்டுபிடிச்சிருப்போம். இப்போ ஜாமெட்ரிக் மல்டிப்ளிசிட்டி வந்து 1ன்னு கிடச்சிருக்கு. ஸோ இது ரெண்டுமே ஈக்குவல் கிடையாது. ஏஎம்மும் ஜிஎம்மும் ஈக்குவலாக இல்லைன்னா அது நாட் டயகனலைசபிள் மேட்ரிக்ஸ். ஸோ ஆப்ஷன் சி ஆனது வந்து டயகனலைசபிள் மேட்ரிக்ஸ் கிடையாது. ஆப்ஷன் டியை செக் பண்ணிடலாம். ஆப்ஷன் சி செக் பண்ணும்போது ஆப்ஷன் டி செக் பண்ணும்போது இதுவும் வந்து ஒரு அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸு. இதனுடைய லீடிங் டயகனல்ஸ் வந்து 1 2 3. அப்போ அதனுடைய ஐகன் வேல்யூஸ் வந்து 1 2 3. ஸோ ஆல் ஐகன் வேல்யூஸ் ஆர் டிஸ்டிங்க்ட். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டிஸ்டிங்க்ட் ஐகன் வேல்யூஸ் இருந்ததுன்னா அது வந்து ஒரு டயகனலைசபிள் மேட்ரிக்ஸ். ஸோ இப்போ நம்ம கண்டுபிடிச்சதில் எது டயகனலைசபிள் அப்படின்னா ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் பி அண்டு ஆப்ஷன் டி. இது மூணும் வந்து டயகனலைசபிள் மேட்ரிக்ஸ் அப்படின்னு கிடச்சிருக்கு. எந்த மேட்ரிக்ஸ் டயகனலைசபிள் இல்லை அப்படின்னா ஆப்ஷன் வந்து சியில் பார்த்தது தான். இப்போ கேள்விக்கு வரும். கேள்வியில் வந்து எது கேட்டிருப்பாங்க? நாட் டயகனலைசபிள் மேட்ரிக்ஸு. அப்போது ஆப்ஷன் ஏ, பி, டி இது மூணுமே டயகனலைசபிள். எது டயகனலைசபிள் இல்லை அப்படின்னா ஆப்ஷன் சி தான். அப்போ நமக்கு கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் சி. டி தவறான பதில், பி தவறான பதில், ஏ தவறான பதில். Thank you.